எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை என் பரம தேவனுடைய வார்த்தைகளை, பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நீங்களும் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கேட்டு சோதனை கட்டங்களில், போராட்டங்களிலே, வேதனைப்படும்போது, தடுமாறும்போது, பல கேள்வியோடு இருக்கும்போது, பல கேள்விகளை கேட்டு புலம்பி கொண்டிருப்பதை விட சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால், சிந்திப்பீர்களானால், உணர்வீர்களானால், சமயத்துக்கு ஏற்றபடி தேவன் உங்களோடு பேசுவதற்கு, இடைபடுவதற்கு, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் நீதியுள்ள, உண்மையுள்ள, மாறாத தேவனாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில்தான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை இம்முறை சொல்லுகிறேன். இப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்ம பக்கத்தில் நம்ம உருவம் போல நின்று இருக்கிறாரா? நம்ம சுற்றிலும் அப்படியே அந்த உருவத்தை காண்பிக்கிறாரா? அவர் கிரியை செய்கிறது யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நாம் பேசுகிறோமே, அந்த வார்த்தையை அங்கீகாரம் பண்ணி அற்புதங்களை செய்வார். நாம் சிந்திக்கிறோமே, அவருக்காக இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கிரியை செய்வார். நாம் பல பாதையில் கடந்து போகிறோமே, பல பிரச்சனையோடு, அந்த நிலைகளில் அவர் அந்த இடத்திலே அவருடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்தி எல்லாருக்கும் ஆச்சரியப்படும் வண்ணமாய் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். எனவே அவர் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் என்று படித்தோம் அல்லவா, அவர் நம்மோடு இருக்கிறார். 46ஆம் சங்கீதத்தின் அதனுடைய 7ஆம் வசனம் பாருங்கள். படித்த வசனங்கள் தான், கேட்கிற வசனங்கள் தான். ஒரு தலைப்பின் அடிப்படையில் சில வார்த்தைகளை சொல்லும்போது அதற்குள்ளாகவே இருக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ சேனைகளின் கர்த்தர், சேனை என்றால் என்ன என்பதை இதற்கு முன்பு உள்ளதான தொடரிலே உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கூட இருக்கிறார்னா, தனியாக இருப்பதற்கும் நம்ம கூட மற்றவங்க பேசுவதற்கும் வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. அப்போ இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னா, எல்லா நிலையிலும், பல முறை நான் சொல்லியிருப்பேன், தப்பு செய்யும்போது கூட இருக்கிறார், நாம் ஆண்டவரை விட்டு விலகும்போது கூட இருக்கிறார். ஆனால் மனசாட்சி மங்கி போய் கர்த்தரை மறுதலித்து நாம் எனக்கு ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்குள்ளே நாம் இவ்வளவு நாள் அவருடைய வார்த்தையை அறிந்து, அவர் வல்லமையை உணர்ந்து, அவரோடு இருக்காமல் பின்வாங்கி போனால் வேறு வழி இல்லை, அவர் விலகி விடுவார். அப்படி விலகின சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் நாம் நம்மோடு கூட இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? அவர் வழியில் நடத்தணும்னு விரும்புகிறார். அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த நிலையிலும் அவருக்காக நின்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் அவர் நம்மை விட்டு விலகாமல் கூடவே இருக்கிறார். இதே 46ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனம் பாருங்க. அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார்? இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் பாருங்கள். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமிங்கிறது ஒரு சின்னதில்லை, பூமி, இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமி கூட என்ன ஆகுமா? நிலை மாறினாலும். ஆண்டவர் தான் இந்த பூமியை படைத்தார். அவர் படைத்த இந்த பூமி கூட இருக்கிற நிலை விட்டு நிலை மாறினாலும், வேறு இடத்துக்கு போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் எவ்வளோ பெருசு பாருங்கள். சிறிய மலை, பெரிய மலை இருக்கிறது. அது எப்படி சாய்ந்து நடு சமுத்திரத்தில் சாயும்? அப்படி ஒரு வேளை நடந்தாலும்
அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். சமுத்திரத்தின் ஜலங்கள் தண்ணி கொந்தளித்து அது பொங்கி அதன் பெருக்கினாலே அதனுடைய அழுத்தத்தினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பயப்படேன், நான் பயப்படேன். அப்போது ஏன் பயப்படக்கூடாது? ஏன் எனக்கு பயம் இல்லை? என் வாழ்க்கையில் நடக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் பாதகமாகவே இருந்தாலும் எனக்கு ஏற்றபடி சாதகமாகவே அமையல சூழ்நிலைகள். அப்படி இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் தெரியுமா? 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் அது நடுவில் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் இந்த சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருப்பதினாலே அது அசையாது, நிலை மாறாது, சமுத்திரத்தில் சாய்ந்து போகாது, ஜலங்கள் கொந்தளித்து பொங்காது, பர்வதங்கள் அதிராது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அதன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ என்ன செய்வார்னா, நம்முடைய தேவன், பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தக்கூடியதாக, எல்லாமே உங்கள் நம்பிக்கை உடைந்து போய் அச்சத்தோடு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற நடக்கும் சம்பவங்களை பார்த்து இதய கலக்கத்தோடு பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் வந்து அவ்வளவுதானா வாழ்க்கை என்று நீ யோசிக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் அந்த சூழ்நிலைகளின் நடுவில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாராம். இந்த சூழ்நிலைகள் ஒருவேளை பாதகமாக மாறிக்கொண்டே இருக்கும்போது அவர் சகாயம் பண்ணுவார். அதனால் நாம் என்ன செய்யணும்? அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். இரவெல்லாம் பாதுகாக்கிறார், பகலெல்லாம் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரிய விதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவனை, நம்மோடு இருக்கிற தேவன், அதில் எந்த மாற்றம் இல்லை. இன்னும் உங்களோடு இருந்து நாளெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட இருந்து நடத்த வேண்டுமானால் அதிகாலையில் கர்த்தரை தேடுவது, வேதத்தில் அப்படி தான் பார்க்கிறோம். அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள் என்பதாக. தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுவது மட்டுமல்ல, 48ஆம் சங்கீதத்தின் அதனுடைய முதல் வசனம் பாருங்கள். 48:1, கர்த்தர் பெரியவர், நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இந்த சேனைகளின் கர்த்தர் யார்? பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அப்போ துதிக்கு பாத்திரர். அப்போ என்ன செய்யணும்னு சொன்ன, ஆண்டவர் நமக்கு கூட இருந்து உதவி செய்ய வேண்டுமானால், சூழ்நிலையை மாற்ற வேண்டுமானால், உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம், தேவனை தேடுங்கள். தாழ்மையோடு கர்த்தரை தேடுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்கள். 2வது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். துதித்து மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வது மட்டுமல்ல, பிறகு நீங்கள் சொல்லுவீங்க, நான் பயந்து போனேன், எல்லாரும் என்னை கைவிட்டதை போல உணர்ந்தேன், என் நம்பிக்கை உடைந்து போனது, சூழ்நிலையெல்லாம் மாறினது, ஆனால் தேவன் மட்டும் என்னோடு இருந்தார். அவர் என்னை நடத்தின விதங்கள், அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே தேவனை துதிக்கிறோம் என்று சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபையை உணருங்கள். நீங்களும் குடும்பமும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.